சிந்து பைரவில இந்த வாரம் முடியறதுக்குள்ள 2 கல்யாணமும் நடந்து முடியதான் போகுது. எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. போதையில ஆறுமுகம் மாலை எடுத்து சிவா கழுத்துல போடுறாரு. இதை பார்த்துட்டு சிந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவசர அவசரமா மாலை எடுத்து ஆறுமுகத்துக்கு மேலேயே போட்டு வர்றாரு சிவா. ஆறுமுகம் ஆடுறத எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு சிவா. ஆனா அவரு அடங்குற மாதிரி தெரியல. இந்த காட்டு மிராண்டிக்காமா சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, பாருங்க இவர் என்ன பண்றாருன்னு, மானமே போகுது அப்படின்னு சொல்லி பைரவி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாங்க. ஆறுமுகம் போடுற ஆட்டத்தை பார்த்து அன்னபூர்ணி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஐயோ மானம் மரியாதை போச்சே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அழுதுகிட்டே போய் ஆறுமுகத்தை பலார்னு ஒரு அறை அறையிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு நிதானத்துக்கே வர்றாரு. அன்னபூர்ணி அரைஞ்சதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா ஆடிட்டு இருக்கும்போது கூட அன்னபூர்ணிக்கு கோபம் வரல. ஆனா வேட்டி அவரது கூட தெரியாம ஆடுனனாலதான் வந்து பலார்னு அரைஞ்சிட்டாங்க. பயங்கரமா அளவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஊர்வலம் பாதியிலே நின்று எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. பைரவி வந்து, பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, இதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே ஆறுமுகம் சிந்துக்கு சரியான ஜோடி இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்லா மாப்பிள பாத்திருந்தீங்கன்னா சிந்துக்கு சூப்பரா ஒரு மாப்பிள அமைஞ்சிருப்பான். ஊர் முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்பேற்பட்ட ஒரு பையனுக்கா இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா நீங்க 2 பேர் ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல. சிந்து, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல தானே, உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பேசுன்னு பைரவி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, நீ என்ன இப்ப அவகிட்ட கேட்டுட்டு இருக்க, அவ சரின்னு சொன்னனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு இந்த கல்யாணம், நீ ஏதாவது பேசிட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப நினைச்சா கூட இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பைரவி மறுபடியும் சொல்ல அவங்க அப்பா உடனே பேச வராரு. ஆறுமுகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், போக போக நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சுல்லா சேர்ந்துகிட்ட, ஏங்கா பைரவிக்கா அவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, நீ இப்ப ஏதாவது பேசினா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்லன்னு கேக்குறான். ஆனா சிந்து, இப்ப நான் ஏதாவது பேசினா இந்த கல்யாணம் நிக்கும், ஆனா சிவாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது, எனக்கு சிவா என் கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்றாங்க. காலையில இருந்து பொறுத்திருந்து பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான் இருக்கிற மாதிரியே பேசுறாங்க. இங்க சிவா ஆறுமுகத்துக்கு மோர் கொடுத்து போதையை தெளிய வைக்கிறாரு. மகாக்கும் எசக்கிக்கும் பயங்கர சந்தோஷம். அப்பாடா இந்த கல்யாணம் நிக்க போகுது அப்படின்னு. ஏண்டா இப்படி பண்ண, ஏண்டா குடிச்ச அப்படின்னு சிவா கேட்க, நான் குடிக்கவே இல்லை சிவா, ஜூஸ் தான் லாஸ்டா நான் குடிச்சேன், அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்றாரு ஆறுமுகம். ஏன்னா இப்படி பண்ணேன்னு காயத்ரி அழுக, ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலமா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு மறுபடியும் ஆறுமுகம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அன்னபூர்ணி அங்க வந்து மறுபடியும் 2 அடி அடிக்கிறாங்க ஆறுமுகத்தை. உன்னை குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுவுமே நீ கேட்காம இப்படி பண்ணி என் மானத்தை வாங்கிட்டியே, அந்த சிந்து பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறதே கிடையாது, இந்த கல்யாணம் நிக்கதான் போகுது, உன்னாலதாண்டா காயத்ரிக்கு கூட ஒரு நல்ல வரன் அமையவே மாட்டேங்குது, ஏண்டா இப்படி பண்றேன்னு பயங்கரமா அலறாங்க. மகாக்கும் எசக்கிக்கும் இதை பார்த்து ரொம்ப குதூகலமாவே தான் இருக்கு. ஆனா அதுல மண்ண போடுற மாதிரி சத்யராஜும் சாரதாவும் அங்க வர்றாங்க. எதுவுமே எங்க கிட்ட விளக்கம் கொடுக்க தேவையில்ல மாப்பிள, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏதோ இன்னைக்கு அப்படி நடந்து போச்சு, சிந்து அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டா, நாங்க அப்படி ஒண்ணும் எங்க பொண்ணை வளர்க்கல, அவகிட்ட நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம், நாளை காலையில சொன்ன டயத்துல இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போறாரு சத்யராஜ். இவ்வளவு நடந்தும் சிந்து கல்யாணத்தை நிறுத்தலைனா சிந்துக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான் போல அப்படின்னு நினைக்கிறாரு சிவா. இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியும் இந்த கல்யாணம் நிக்கலையே அப்படின்னு பயங்கர கோபத்துல இருக்காங்க மகாவும் எசக்கியும். இவங்க 2 பேர் மட்டும்தான் கெட்டவங்கன்னு நினைச்சா கூட ஐஸ்வர்யாவும் அந்த மாதிரிதான் போல. அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட, பாத்தியாடா அவங்க பெருந்தன்மைய, இனிமேல் குடிக்காம ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்றாங்க. சிவா இதுக்கப்புறம் சிந்துவை பாக்குறதுக்காக ரூமுக்கு போறாரு. ஆறுமுகம் இன்னைக்கு தெரியாம அப்படி பண்ணிட்டான், ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் எப்பயுமே உனக்கு ஒரு ஃப்ரெண்டா கூடவே நிப்பேன், உன்னை ஆறுமுகமும் அன்னபூர்ணி அம்மாவும் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க, ராணி மாதிரி தாங்குவாங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. சிந்து உடனே சிவாவை கூப்பிட்டு, உங்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னு ஷாக் ஆகுறாரு சிவா. ஏன்னு கேட்க, நாளைக்கு என் கழுத்துல தாலி கட்ட போறது நீங்க தானே சொல்றாங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது அப்படின்னு நிம்மதியா இருந்தா இப்படி சொல்றாளே இவ அப்படின்னு ஷாக் ஆகுறாரு சிவா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, பைரவி ஆறுமுகத்தை வந்து பயங்கரமா திட்டுறாங்க. உன்னெல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், நீ ஊர் முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சுல்லா வந்து சிந்து கிட்ட, மண்டபமே ரெடியா இருக்குக்கா, கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. சிந்து எதுவும் பேசாம அமைதியாவே இருக்காங்க. கல்யாண நாளும் வந்துருச்சு. வெளியே எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக சிவாவும் ஸ்னேகாவும் நிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே தான் இருக்காங்க. திடீர்னு ஸ்னேகாக்கு ராம்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. யாரா இது, புது என்ட்ரிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த நம்பரை பார்த்தோன்னே இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான் அப்படின்னு பதறாங்க ஸ்னேகா. காலை கட் பண்ணி விட்டோன்னே நேர்லயே வந்துடுறாரு. இவன் எதுக்கு இப்ப வந்தான் அப்படின்னு ரொம்பவே பயந்து போறாங்க ஸ்னேகா. சிந்துவை கடத்த ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இந்த ஸ்னேகாக்கும் ராமுக்கும் என்ன சம்பந்தம், சிந்துக்கும் சிவாக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பழைய கதைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.